ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் நீங்கள் என்ன பார்ப்போம்னா, அதாவது பிபிசிஎல்ல ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்துருக்குங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு ஏகப்பட்ட ரெக்குயர்மெண்ட் வந்துருக்கு. ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட்டில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ரிலேட்டடாக நீங்கள் இருக்கீங்களோ அது நீங்கள் வந்து நீங்களே வந்து ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் லிங்க்கும் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க் மூலிமா போய் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துங்க. வாங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அதோட லிங்க்கு, பிபிசிஎல்லோட லிங்க்கு. ஸோ அஃபிஷியல் லிங்க்கு பாரத் பெட்ரோலியம் அவங்களோட இது கார்பரேஷன் லிமிடெட் ரெக்குயர்மெண்ட்டு. இங்கே பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் ரெக்குயர்மெண்ட்டு. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து பாரத் பெட்ரோலியமில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஜாப் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து சென்னை மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ எங்கே உங்களுக்கு போஸ்டிங் எங்கே வேக்கண்ட்டாக இருக்குதோ அங்கே வந்து போடுவாங்க. ஸோ இது வந்து பர்மனெண்ட் ஜாப் தான். ஸோ இதுக்கான ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் இதில் வந்து டெம்பரரியாக தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இது வந்து பர்மனெண்ட் ஜாப் தான். ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் என்றைக்கு பார்த்தீங்கன்னா 17th May 2026 வரைக்கும் தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் யாராவது அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன போஸ்ட்டு என்னென்ன இதுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்ஸு, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வேசைடு அப்படி கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி பிபிசிஎல் செக்ரட்டரி, அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவ் குவாலிட்டி அசூரன்ஸ் அது வந்து கேட்டிருக்காங்க. அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவ் அஃபீஷியல் லாங்குவேஜ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 1, 2, 3, 4, 5, 6 போஸ்ட்டுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வேகன்சி எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதையும் காமிக்கிறேன், பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 years 35 years. ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இன் மெக்கானிக்கல் வந்து படிச்சிருக்கணும், ஆர் எலக்ட்ரிக்கல் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் வந்து போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிகாம், பிஎஸ்சி, ஸோ எதை பிபிஏ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் வந்து சிஏ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவ் அஃபீஷியல் லாங்குவேஜ் இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து மாஸ்டர் இன் ஹிந்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதாவது நீங்கள் என்ன ரிலவெண்ட் இருக்கோ அந்த ரிலவெண்ட்டில் வந்து என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 5 years 3 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா வேகன்சி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்பர் ஆஃப் போஸ்ட் எத்தனை வந்து கேட்டிருக்காங்கன்னா 175, 25, 10, 8, 30, 62, 2 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நிறையா வந்து 172ங்கிறது எவ்வளோ நீங்கள் வந்து அப்ளை பண்ண, ஏதாவது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஒரு சில அந்த அஃபீஷியல் அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல் வந்து நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் யாராவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது தேடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களே வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருங்க, நீங்களும் தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ இதுதான். ஸோ ஏஜ் ரிடக்ஷன் அதுவும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்யூனிட்டி வைஸ் பேசிஸில் வந்து அவங்க வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ குவாலிஃபிகேஷன் சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து டீட்டெயிலாக இங்கே வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்னா மெக்கானிக் படிச்சிக்கணும், எலக்ட்ரிக்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து படிச்சிக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவில்னா சிவில் படிச்சிருக்கணும், கெமிக்கல்னா கெமிக்கல், பெட்ரோ கெமிக்கல் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து மோட் வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்டு எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த எல்லா இதில் என்னென்ன டாக்குமெண்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே வந்து புரிஞ்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அதான் சொன்னாங்க 17th அங்கே பாருங்கள் 17th May தான் லாஸ்ட் டைமு. இங்கே வந்து ஆன்லைன்லேயும் ஜாப் ஓப்பனிங் இருக்குது. ஸோ இது எல்லாமே இப்போ இங்கே அப்ளிகேஷன் ப்ராசஸ் சொல்லிட்டு இதில் எல்லாமே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், SC, ST அண்ட் PWT கேண்டிடேட்டுக்கு வந்து இப்போ எந்த பேமெண்ட்டும் கிடையாது. UR, OBC, NCL அண்ட் EWS கேண்டிடேட்டுக்கு வந்து மட்டும் 1180 rupees. இங்கே பாருங்கள் 1180 rupees வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது முழுக்க ஆன்லைன் பேமெண்ட் தான். அதாவது நீங்கள் எந்த கம்யூனிட்டி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து பேமெண்ட் மோடு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இது. ஸோ இது ஜாபோட லிங்க் நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். அப்ளிகேஷன் லிங்க்கு இதிலே பாருங்கள், நீங்கள் அப்ளிகேஷன் லிங்க் இதிலே நீங்கள் இப்போ இதிலே கொடுத்துருக்கான். நீங்கள் அந்த அப்ளிகேஷன் லிங்க் கிளிக் பண்ணிங்கனாவே
இங்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் போய் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இதாக டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக கொண்டு கொடுக்குறேன். நன்றி வணக்கம். மீண்டும் நல்லா ஒரு பிரச்சனை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.